வணக்கங்க. நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலாஜி சேனல்லேருந்து ஸ்ரீ சக்ரா பாலாஜி பேசுகிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2025 பெண்கள் உலகக்கோப்பை ஃபைனல் மேட்ச் 2/11/2025 மதியம் 3 மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை ஃபைனல் மேட்ச்சு இந்தியாவுக்கும் வெர்சஸ் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் மேட்ச்சு நடக்குது. இதில் வெற்றி பெறக்கூடிய அணி யார் என்பது போன வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். இப்போ என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபைனல் மேட்ச்சில் இந்தியா பவுலிங் செஞ்சால் எந்த நேரத்தில் எந்த மாதிரி விக்கெட் எடுப்பாங்க, சவுத் ஆப்பிரிக்கா பவுலிங் ஃபீல்டிங் செஞ்சால் அவங்க இந்த நேரத்தில் எந்த மாதிரி விக்கெட் எடுப்பாங்க என்பது தான் இப்போ உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இதற்கு முன் நடந்த மேட்சில் அரை இறுதியில் இருந்து இறுதி மேட்சுக்கு இந்தியா மிகப்பெரிய வெற்றி பெற்று இறுதி மேட்சுக்கு நுழைந்திருக்கு. இந்த வெற்றி பெண்கள் உலகக்கோப்பை உள்ள அனைத்து நாட்டுக்கும் பெரும் பயத்தை கொடுத்துருக்கு இந்தியா கிரிக்கெட் டீம் பெண்கள் அணி. ஏன்னா இந்த மேட்சோட அருமை பயம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமை மேட்ச் நடக்கக்கூடிய ஃபைனல் மேட்செல்லாம் பார்க்கலாம். என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இந்தியா சேசிங் பண்ணி 339 ரன்னு சேசிங் பண்ணி ஜெயிச்ச காரணத்தினால் நாளைக்கு சவுத் ஆப்பிரிக்கா டாஸ் வின் பண்ணாலும் பேட்டிங் தேர்வு செய்ய மாட்டாங்க, ஃபீல்டிங் தான் தேர்வு செய்வாங்க. இந்தியா டாஸ் வின் பண்ணாலும் ஃபீல்டிங் தான் தேர்வு செய்வாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சேசிங் பண்ணி ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறது இந்திய அணி எல்லாத்துக்கும் ஒரு பாடத்தை கொடுத்துருக்கு. அதனால் நாளைக்கு அதிகம் டாஸ் இந்தியா வின் பண்ணாலும் சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணாலும் முதல்ல ஃபீல்டிங்கை தான் தேர்வு செய்வாங்க. இந்தியா மாதிரி சேசிங் பண்ணி நாம் முன்னுக்கு வரலாம் அப்படி தான் எல்லாத்துக்கும் ஒரு அமைஞ்சிருக்கு. இப்படி ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மற்றும் இந்த மேட்சில் யாருக்கு எப்படி விக்கெட் விழுவும், சப்போஸ் இந்தியா முதல்ல பவுலிங் பண்ணுறாங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் முதல்ல பவுலிங் நாங்கள் போடுறோங்க அப்படின்னா இந்தியா எப்படி விக்கெட் எடுக்கும் அப்படிங்கிறது சொல்கிறேன். மதியம் 3 to 4 இந்த மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியா சவுத் ஆப்பிரிக்காவை எப்படி விக்கெட் இந்தியா எடுக்கும்னா, கேட்ச் அவுட் அல்லது LBW முறையில் சவுத் ஆப்பிரிக்கா அவுட் ஆவாங்க. இந்தியா இப்படி தான் அவுட் எடுக்கும். 4 to 5 இந்த மணி நேரத்தில் கிளீன் போல்ட் அல்லது LBW முறையில் இந்தியா விக்கெட் எடுப்பாங்க. சவுத் ஆப்பிரிக்கா இப்படி தான் அவுட் ஆவாங்க. 5 to 6 இந்த மணி நேரத்தில் கேட்ச் அவுட் மட்டும் இந்தியா எடுக்கும். சவுத் ஆப்பிரிக்கா அவுட் ஆனால் இப்படி தான் அவுட் ஆவாங்க. 6 to 7 இந்த மணி நேரத்தில் ரன் அவுட் அல்லது LBW முறையில் இந்தியா அவுட் எடுப்பாங்க. சவுத் ஆப்பிரிக்கா அவுட் ஆனால் இப்படி தான் அவுட் ஆவாங்க. ஒருவேளை நாம் செகண்ட் ஹாஃபில் இரண்டாவதாக நம்ம ஃபீல்டிங் பண்ண போகிறோம், அப்போ இரண்டாவது ஃபீல்டிங் செஞ்சால் எப்படி இந்தியா விக்கெட் எடுப்பாங்க, சவுத் ஆப்பிரிக்கா எப்படி அவுட் ஆவாங்க அதை இப்போ பார்ப்போம். 7 to 8 இந்த மணி நேரத்தில் LBW அல்லது கேட்ச் அவுட் இந்தியா எடுப்பாங்க. சவுத் ஆப்பிரிக்கா அவுட் ஆனால் இப்படி தான் ஆவாங்க. 8 to 9 இந்த மணி நேரத்தில் LBW அல்லது கேட்ச் அவுட் தான் இந்தியா எடுக்கும். சவுத் ஆப்பிரிக்கா அவுட் ஆனால் இப்படி தான் அவுட் ஆவாங்க. 9 to 10 இந்த மணி நேரத்துலையும் கேட்ச் அவுட் அல்லது LBW இந்த முறையில் தான் அவுட் ஆவாங்க. சவுத் ஆப்பிரிக்கா இந்தியா விக்கெட் இப்படி தான் எடுக்கும். 10 to 11 இந்த மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா கிளீன் போல்ட் அல்லது கேட்ச் அவுட் இந்தியா எடுப்பாங்க. சவுத் ஆப்பிரிக்கா அவுட் ஆனால் இப்படி தான் ஆவாங்க. இது இந்தியா பவுலிங் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயோ செகண்ட் ஹாஃப்லேயோ அவங்களுக்கு ஃபீல்டிங் பவுலிங் வந்தால் இப்படி தான் இந்தியா விக்கெட் எடுக்கும். இப்போ சவுத் ஆப்பிரிக்கா ஃபீல்டிங் பண்ணுறாங்க, நாங்கள் முதல்லையே ஃபீல்டிங் செய்கிறோம் பவுலிங் போடுறோம் அப்படின்னு இருந்தால் இவங்க எந்த மாதிரி விக்கெட்
இந்தியாவை எடுப்பாங்க. இந்தியா எப்படி அவுட் ஆகும்? 3 to 4 இந்த மணி நேரத்தில் LBW அல்லது கிளீன் போல்டு சவுத் ஆப்பிரிக்கா விக்கெட் எடுப்பாங்க. இந்தியா அவுட் ஆனால் இப்படி தான் அவுட் ஆவாங்க. 4 to 5 கேட்ச் அவுட் அல்லது கிளீன் போல்டு ஆவாங்க. சவுத் ஆப்பிரிக்கா இப்படி தான் விக்கெட் எடுப்பாங்க. இந்தியா அவுட் ஆனால் இப்படி தான் அவுட் ஆகும். 5 to 6 கிளீன் போல்ட் அல்லது கேட்ச் அவுட் இப்படி தான் சவுத் ஆப்பிரிக்கா எடுப்பாங்க. இந்தியா அவுட் ஆனால் இப்படி தான் ஆகும். 6 to 7 இந்த மணி நேரத்தில் LBW அல்லது கேட்ச் அவுட் எடுப்பாங்க சவுத் ஆப்பிரிக்கா. இந்தியா அவுட் ஆனால் இப்படி தான் அவுட் ஆகும். ஒருவேளை சவுத் ஆப்பிரிக்கா செகண்ட் ஹாஃபில் பிற்பகுதி தான் எங்களுக்கு ஃபீல்டிங் கிடைக்குது, நாங்கள் பேட்டிங் பிடிச்சிட்டு பின்னால் ஃபீல்டிங் கிடைக்குது, நாங்கள் பவுலிங் செகண்ட் ஹாஃபில் தான் போடுவோம் அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கா எப்படி விக்கெட் எடுப்பாங்க? இந்தியா எப்படி அவுட் ஆவாங்க? 7 to 8 மணி இந்த டைமில் கிளீன் போல்ட் அல்லது கேட்ச் அவுட் எடுப்பாங்க சவுத் ஆப்பிரிக்கா. இந்தியா அவுட் ஆனால் இப்படி தான் ஆகும். 8 to 9 LBW அல்லது கிளீன் போல்ட் ஆகும். இப்படி தான் சவுத் ஆப்பிரிக்கா விக்கெட் எடுப்பாங்க. இந்தியா அவுட் ஆனால் இப்படி தான் ஆகும். 9 to 10 இந்த மணி நேரத்தில் கேட்ச் அவுட் எடுப்பாங்க. இந்தியா அவுட் ஆனால் கேட்ச் அவுட் தான் ஆகணும். 10 to 11 இந்த மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா LBW அல்லது கிளீன் போல்டு அவுட் ஆவாங்க. இப்படி தான் சவுத் ஆப்பிரிக்கா விக்கெட் எடுப்பாங்க. இந்தியா அவுட் ஆனால் இப்படி தான் அவுட் ஆகும். இவையெல்லாம் ஜோதிடம் ஜாதகம் முறைப்படி கணித்து சொல்லப்பட்டது. இவை அனைத்தும் நடப்பதற்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்கு. இப்படி தான் அவுட் ஆகுங்கிறது நான் கணிச்சிருக்கிறேன். பல விஷயம் சொல்லி நடந்திருக்கு. சில விஷயங்கள் சில தோல்வியில் நான் கொடுத்துருக்கிறேன். ஒரு 10 விஷயம் சொன்னேன்னா 8லிருந்து 7 வெற்றியை கொடுத்துருக்கிறேன். 2 அல்லது 3 தோல்வியை கொடுத்துருக்கிறேன். எனது அதிகம் வெற்றியை நான் கொடுத்துருக்கிறேன். ஜோதிடம் ஜாதகனாவே நடப்பதற்கு முன்பு கணித்து சொல்லப்பட்டது தான். அதில் சொல்லப்பட்ட பல விஷயங்கள் வெற்றியை கொடுத்துருக்கிறேன். இப்போ இந்தியா எப்படி அவுட் ஆவாங்க, சவுத் ஆப்பிரிக்கா எப்படி அவுட் ஆவாங்க என்பது ஜோதிட முறைப்படி கணித்து சொல்லியிருக்கிறேன். இப்படி அவுட் ஆவாங்க என்பது ஜோதிடம் ஜாதக முறைப்படி அதிகம் வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதேமாதிரி அன்றைக்கி மழை வருவதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. மழை வரவில்லை அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் ஃபைனல் மேட்ச் நடந்துட்டு இருக்கிற இந்த மேட்ச்சில் இந்தியா வெற்றி பெற்று 2025 உலக கோப்பை சாம்பியனா கப்பு எடுத்து இந்தியாவுக்கு தரும். இந்தியா பெண்கள் உலகக்கோப்பை, நம்ம இந்தியா பெண்கள் உலகக்கோப்பையோட ஜொலிப்பாங்க. வெற்றி இந்தியா பக்கம் நிலைச்சி நிற்கும். வணக்கம், உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலாஜி சேனலிருந்து ஸ்ரீ சக்ரா பாலாஜி.